ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பழம்பொரி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது மாதிரி இன்னும் 1000க்கும் அதிகமான ரெசிபிஸ் நம்ம V2 ரெசிப்ஸி ஆப்பில் இருக்குது. ஆப் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் சேனல் அபவுட் செக்ஷன்லேயும் இருக்குது. மறக்காமல் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். பழம்பொரி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நேந்திரம் பழம் எடுத்துகிட்டு நமக்கு எந்த மாதிரி சைஸில் வேணுமோ அப்படி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 2 கப் மைதா, 1/4 கப் அரிசி மாவு, 1/2 கப் சர்க்கரை, கொஞ்சமாக சமையல் சோடா, 1/2 ஸ்பூன் அளவுக்கு கேசரி பவுடர் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது கூட நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திட்டு கரைச்சிக்கணும். இந்த மாதிரி பதத்துக்கு வந்துடணும். இப்போ கடாயில் இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துட்டு எண்ணெய் காஞ்ச அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சிருக்க நேந்திரம் பழமை அந்த மாவில் போட்டுட்டு எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். V2 ரெசிப்ஸி ஆப்பை டவுன்லோட் பண்ண மறந்துடாதீங்க. இதே மாதிரி இன்னும் 1000க்கும் அதிகமான ரெசிபிஸ் இருக்குது. ஆப் லிங்க் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் சேனல் அபவுட் செக்ஷன்லேயும் இருக்குது.